வெண்ணிலவிலே யமுனா நதியே வினோதம். என்ன ஆனந்தம் தெரியுமா? வா போகலாம். ராஜா சாஹேப், வாருங்கள். செய்த மரியாதைகள் போதும். வெளியே போகிறேன் என்று சொல்லி இங்கே இருக்கிறாயே? போகிறதாக இல்லை. நீ மோசம் போகிறாய் நாற்கலி. இல்லை ராஜா சாஹேப், என் நண்பர் என்னை என்னாலும் மோசம் செய்யார். பெரும்பிழை செய்கிறாய். நீ மகாராணி பதவிக்கு அருகதையற்றவள் என்று தெரிந்து கூட உன்னை மயங்க வைத்து உன்னோடு கொஞ்சுவது மோசம் இல்லையா? அக்குற்றம் யுவராஜரதில்லை, உம் சமூகத்துடையது, உம் அரசாங்கத்துடையது.
அத்துமீறுகிறாய் நாற்களி. மன்னியுங்கள், நிஜம் நிஷ்டூரமாகத்தான் இருக்கும். தெய்வத்திற்கு மனிதர்கள் யாவரும் சமானமே. ஆனால் சிலர் துரபிமானத்தால் வர்க்கபேதங்கள் தாரதமியங்கள் கற்பித்து உண்மை காதலர்களை கோட்டையில் அடைத்து வேதனைக்குள்ளாக்கி வாழ்க்கையை நாசம் செய்கிறார்கள். உன் ஆவேசத்தால் உபன்யாசத்தால் சமூகத்தை சட்டங்களை மாற்ற முடியாது. உன் ஜீவித ஆசையை அடையவே முடியாது. இப்போதாகிலும் என் பேச்சை கேட்டு மரியாதையாக வாழும் வழியை தேடிக்கொள். இதோ பணம், எடுத்துக்கொண்டு சொல்லாது ஓடிப்போ. பணம்? இத்தனத்திற்கு பரிசுத்தமான என் இதயத்தை, என் பவித்திர பிரேமையை விற்க வேண்டும் என்கிறீரா? மனித வாழ்விற்கு நீங்கள் காட்டும் மதிப்பு இதுதானா ராஜா சாஹேப்? என் உயரம் ரத்னங்களை குவித்தாலும் சரி, என் பிரேமையை விற்க மாட்டேன். இத்தனம் கொடுத்திடும் சுகத்தை காட்டிலும் என் பிரேமையில் அநேக துக்கங்கள் நேர்ந்தாலும் ஆனந்தத்தோடு சகிப்பேன். உன் பணத்தை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். உன் மூர்க்கத்தின் விளைவாக உன் ஜீவிதத்தையே பலி செய்யும்படி வந்திடும் நாற்களி. அன்று என் பாதங்களில் விழுந்து மன்றாடினாலும் உனக்கு ஒரு சகாயமும் செய்யேன். அக்கறை இல்லை. போகபாகிய சௌக்கியங்களிலே ஜென்மித்தாலும் மனித இதயத்தை மண்ணாக்காதவரையே நான் நம்பி உள்ளேன். அவருக்கே என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அவர் ஆజ్ఞை இல்லாத இந்த மகள் விட்டு போகேன். நீங்கள் போகலாம். சரி, சாக துணிந்தவரை சர்வேஸ்வரன் கூட ரட்சித்திடான். அழிந்து போவதாகவே நீ தீர்மானித்தால் எனக்கு ஒரு தடையும் இல்லை. ஆனால் இது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும் நாற்களி, இன்றிலிருந்து உன் வாழ்க்கை கத்தியின் மேல் தான். தவறாக அடிவித்தால் தலை எகிரி போகும். ஜாக்கிரதை. சந்தோஷம். என் நாதனுக்காகவே என் தேகம் பலியாக நிறந்தால் என் ஜன்மம் தன்யம் அடைந்ததாகும். சக்கரவர்த்திக்கு நம் வணக்கம். அதி முக்கியமான விஷயம் ஒன்றை சர்ச்சைக்குத்தான் உங்களை எல்லாம் வரவழைத்தோம். சலீம் வருங்காலத்தை குறித்து நாம் அதிக கலவரப்படுகிறோம். மன்னியுங்கள் ஆலம்பனா, ஷஹஜாதாவுக்கு உலக அனுபவம் குறைவே. அவன் விஷயமாக தீவிரத்தோடு ஆலோசித்து நாம் ஒரு நிர்ணயத்துக்கு வந்தோம். உடனே யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய துணிந்தோம். தாங்கள் அபார தயாசமுத்திரம் ஆலம்பனா. உம் நிர்ணயத்தை அகண்ட பாரத தேசமே அளவு மீறிய ஆனந்தத்தோடு மெச்சுக்கொள்ளும் ஆலம்பனா. இந்த சந்தோஷ செய்தியை சாம்ராஜ்யம் முழுவதும் பரவச் செய்யுங்கள். மகோத்சவங்களுக்கு வேண்டி ஏற்பாடு செய்யுங்கள். சித்தம். உத்தரவு கிடையாது. என்னை தடுக்கவா? தாங்கள் உள்ளே போவதற்குத்தான். நீ யார்? யாரா? சகஜாதா கா தோஸ்த், கரீப் கா நவாப், நவாப் கா கராப், ஷராப் கா கிதாப், துனியா கா மத்தாப், சாப், அஜீஸ் சாப். தெரிந்ததா? நடையக்கட்டு. முடியாது. உள்ள போயே தீர்கிறேன். அரரரே, மரியாதையாக வழிவிடு. சர்க்கார், உள்ளே விட முடியாது என்றால் குல்நார் கலாட்டா செய்கிறார். சர்க்கார், மரியாதையாக போகச் சொல். மீண்டும் என்று மகாலில் கால் வைக்காதே என்று சொல். சர்க்கார் சொன்னதை கேட்டாய் குல்லார்? எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விடாத. பா. அவமானம். அழகான ரோஜாவுக்கு அதோகதி, நீச்சமான மாதுளை மொக்குக்கு உச்சஸ்திதி. பிரேமிக்காக பிராணத்தை விடுகிறேனே தவிர மனதார பிரேமித்திடும் என் யுவராஜாவை மட்டும் அந்நீச்ச மகள் அடைய விடேன். யாரம்மா அந்த நீச்ச மகள்? அதுதான் அந்த திடீர் சம்பத்தால் பெரியவளான அனார்கலி. அன்றோ தர்பாரிலே என்றால் இன்று யுவராஜா இதயத்திலே எனக்கு இடமில்லாது செய்தாள். நீங்கள் அனாவசியமாக வேதனைப்படுகிறீரம்மா. இல்லை, நான் சொல்வது அத்தனையும் நிஜம். ரசியா, நீ இன்றிலிருந்து அவர்கள் நடத்தில் கண் வைத்திரு. நெருங்கிய பழகி குட்டெல்லாம் தெரிந்து வா. போ.
உலகில் நம் பிரேமை பலிதானா உன்னால் நானே உயிரை மறந்தேன் உலகில் நம் பிரேமை பலிதானா அழக நிலவும் உன்னால் தானே கலையும் நிலையும் நேர்ந்ததாலே அழக நிலவும் உன்னால் தானே கலையும் நிலையும் நேர்ந்ததாலே உன்னால் நானே உயிரை மறந்தேன் உலகில் நம் பிரேமை பலிதானா இசைந்த காதல் விதியிதானா ஏழை கண்ட பலன் இதானா இசைந்த காதல் விதியிதானா ஏழை கண்ட பலன் இதானா கனவில் உன்னையே அந்தோ பாவி மறந்திடாது கவலையானே உன்னால் நானே உயிரை மறந்தேன் உலகில் நம் பிரேமை பலிதானா கண்கள் முன்னே கனிந்த பிரேமை புதையல் ஒன்றே இதய ஜோதி கண்கள் முன்னே கனிந்த பிரேமை புதையல் ஒன்றே இதய ஜோதி கானல் நீரை கண்டமான் போல் கலைந்ததாலே அன்பே நாளும் உன்னால் நானே உயிரை மறந்தே உலகில் நம் பிரேமை பலிதானா உன்னால் நானே உயிரை மறந்தேன் உலகில் நம் பிரேமை பலிதா எதற்கம்மா இவ்வேதனை? ஒன்றுமில்லை. எல்லோருக்கும் 2 கண்கள் என்றால் அந்த புறத்தாதிக்கு 1000 கண்கள் அம்மா. நீங்கள் எதற்கு பாதிப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். உன் பிரேமி வினோதங்களுக்கு தடைகள் உண்டானதால் தானே இந்த விசாரம். சோபியா, மான்சிங் மார்க்கங்களை தான் கட்டி போடலாம், ஆனால் மனதை கட்ட முடியாது. யுவராஜா தடைகளை பொருட்படுத்தார். அண்ணா, புறப்படனா? எங்கேதான்? சுதந்திரமாயுள்ள இடத்திற்கு, சுயநலத்தால் கலங்கப்படாத பிரேமி உலகத்திற்கு. இதையுமில்லா அரசாங்கம் நம் மேன்மை தெரிந்து கொள்ளாதனார் அந்த அகங்காரத்திற்கு தக்க குணப்பாடம் கற்பிக்க நிச்சயித்தேன். வா அண்ணா. சிறைச்சாலையில் இருந்து தப்பித்தாலும் சுதந்திரம் வராது ஷாஜாதா. அன்பினால் தான் நாம் சக்கரவர்த்தி இதையும் மாற்றணும். அண்ணா, ராஜாக்களோடும் ராஜ நீதிகளோடும் அனுபவம் இல்லாது பேசுகிறாய். கல்லாகிலும் கரைந்திடலாம், கல்லான ராஜ நெஞ்சம் கரையாது. வா உடனே. ஆத்திரப்படாதீர்கள் ஷாஜாதா. என்னை ரட்சிக்க துணிந்து நீங்கள் கூட கஷ்டங்கள் பட வேண்டாம். எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் சௌக்கியமா இருந்தால் எனக்கு அதுவே போதும். என் பேச்சை கேளுங்கள். தோல்வி அடையாத உண்மை காதலால் நாம் பிரேமியை ரட்சித்துக் கொள்ளலாம். அது முடியாது. அவமானத்திற்கு அவமானமே பரிகாரம், அகங்காரத்திற்கு அழிந்து போவதே பிரதிபலன். இன்றோடு அக்பர் ராஜசமோ சலீம் சாகசமோ தெரிந்து போக வேண்டியதே. யுவராஜா, வேண்டாம் யுவராஜா, அத்தனை சாகசத்திற்கு துணிய வேண்டாம். இந்த திக்கில்லாதவளுக்காக உன் தந்தை குமாரருக்குள் விரோதம் வளர்த்துக் கொண்டு கத்தியை எடுக்காதீர்கள். அந்த அப்பனிந்த என் தலையில் கட்டாதீர்கள். இல்லையனார், இதில் உன் தவறேதுமில்லை. இது ஒரு அக்னி பரீட்சை. காலத்திற்கெல்லாம் பிரேம சக்தியை பறைசாற்றுகிறேன். நம் போன்ற உண்மை காதலர்கள் மனமுடைந்து வேதனைப்படாது சுகமடை செய்கிறேன். ஷாஜாதா, ஷாஜாதா, அவசரப்படாதீர்கள். கொஞ்சம் ஆலோசியுங்கள். என்னை தடுக்காதேனார். இந்த உண்மை காதல் போரிலே செத்தாலும் ஜெயித்தாலும் சொர்க்கம்தான். இனி முகல் சாம்ராஜ்யத்தை ஆளப்போவது அக்பர் இல்லை, சலீம். ஷாஜாதா, மீண்டும் மகாராணி அனாரையை சந்திக்கிறேன். ஷாஜாதா, ஷாஜாதா. அலம்பரா, அலம்பரா. என்ன
என்ன ராஜா சாஹேப்? யுவராஜா சைன்யம் எல்லாம் திரட்டி ராஜதான் மீது படையெடுத்து வருகிறான். பார்த்தாயா மகாராணியும் ஷேக்கு பிரதாபம்? திக்கொன்றும் இல்லாத பிச்சைக்காரிக்காக தன் தந்தை மேலே கட்சி கட்டினார். யுத்தத்திற்கு கூட சித்தமானார். மன்னியுங்கள் ஆலம்பனா, பாலகனவன் தீர ஆலோசிக்காது போனான். இல்லை மகாராணி, நம் ஆசை அன்பை அதைரியமாக பாவித்தான். இதுவரைக்கும் ஷேக்கு கருணை பொங்கும் தன் தந்தையைத்தான் கண்டான். இனி விரோதியை இம்சிக்கும் பாதுஷாவை காண்கிறான். ராஜா சாஹேப், உடனே சைன்யம் எல்லாம் திரட்டி செல்லுங்கள். பித்ருத்ரோகி தலைமை பிடித்துக் கொண்டு வாருங்கள். உயிரோடு சாத்தியமில்லாது போனால் அந்த ராஜத்ரோகி சவத்தை ஆகிலும் பார்த்தே ஆகணும். போங்கள். இருங்கள் ராஜா சாஹேப், நீங்கள் ஷேக்கு நன்மையை கோருகிறவர், ரத்த பந்துவும் கூட. உன் கைகளாலே உடன் பிறந்தால் குடலிலே ஆறாத காயம் உண்டாக்குகிறீரா ராஜா சாஹேப்? சக்கரவர்த்தி கட்டளையை நிறைவேற்றாதிருக்க முடியாது மகாராணி. ரட்சியங்கள் மகிபதி, பெற்ற மகன் மேல் கடூரமாக இருக்காதீர்கள். அன்று ஷேக்கு பிராணத்திற்காக உன் பிராணனை பலி தருவேன் என்றீரே, அந்த பிரியம் ஆசை அன்பை மறந்து போனீரா மகிபதி? பிரியத்தோடு உன் கைகளாலே வளர்த்த செடியை நீங்களே நறுக்கி விடுகிறீரா மகாராணி? அத்தோடு இல்லை, ஷேக்குவை ஈன்ற தாயும் தான். இந்த வயிற்றின் வேதனை ஈன்ற தாய்க்கே தெரியும் மகிபதி. என் கண்களை பொத்தி விடாதீர்கள். உலகம் தெரியாத பஜும் பாலகனை முரட்டு சேனா சமூகத்திற்கு பலி செய்யாதீர்கள். விசாரப்படாது மகாராணி. அந்த பகையின் முன்னால் நாமே நேராக போகிறோம். உண்டியாகவே எதிர்க்கிறோம். வேண்டாம் மகிபதி, நீங்கள் அங்கே செல்லக்கூடாது. ஷேக்கு பைத்தியம் பிடித்தவன், ஆவேசம் கொண்டவன். என்னை தடுக்காதே மகாராணி. முகல் சாம்ராஜ்ய வருங்காலம் இன்றோடு இரண்டில் ஒன்று தீர்ந்து போவதே நல்லது. தடுக்காதே. முடியாது, நீங்கள் போவதற்கு முடியாது. இந்து ஸ்திரீக்கு சந்தானத்தை விட மேன்மையானது மாங்கல்யம். ராஜா சாஹேப், முகல் சக்கரவர்த்தினியாக ஆக்ஞாபிக்கிறேன். சலீமை கைதியாக கொண்டு வாருங்கள். பாதுஷா பாதங்கள் முன் போடுங்கள். போங்கள். நில்லுங்கள் ராஜா சாஹேப். இது நம் அந்தரங்க போரே. நம் பலாபலத்தை நாமே தீர்த்துக் கொள்கிறோம். மகிபதி, மகிபதி, மகிபதி! தேவி விந்தியவாசினி, ஏனோ இந்த பயங்கர பரீட்சை தேவி. இங்கே மணந்த மணாளன், அங்கே ஈன்ற மகன். என்ன இதெல்லாம்? அறப்போர் வேண்டாம் சலீம். சிங்கத்தோடு விளையாட்டதற்கு சக்கரவர்த்தியோடு விரோதம் வைத்து சர்வநாசமாக போகாதே. பயமுறுத்தலால் லாபம் இல்லை. வீரரானார் கத்தியால் சமாதானம் சொல்லுங்கள். கையால் ஆகாதவன் இல்லை சலீம். இப்போதாயிலும் தெரிந்து கொள், நான் உன் சேமம் கோரும் தந்தையே. அந்த பந்தம் நமக்கு என்றோ தீர்ந்து போயிற்று. ரணகலத்திலே ரத்தத்திற்குத்தான், அனுராகத்திற்கு இடமில்லை. கத்தியை பிடியுங்கள். ஷேக்கு இல்லை, சத்ருவே நான். ஆனால் எனக்கு இன்னும் உன்மேல் உள்ள புத்திரவாசல்யம் மாறி போகவில்லை. உன்மேல் கத்தி வீசிடே. உனக்கு அந்த அன்பில்லாது போனால் நீயே வீசு. சரி. இது என்ன அநியாயம்? அநியாயம் இல்லை, அநியாயத்திற்கு பரிகாரம் இல்லை. அர்த்தமில்லாத அகங்காரம். மன்னியுங்கள் மகிபதி. மகாராணி, ஈன்ற மகன் கைவாளுக்கு பிராணன் அர்ப்பணித்த கௌரவம் நமக்கு கிடைக்கட்டும். அப்புறம் செல். அப்புறம் செல்லம்மா. அம்மா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்தால் இந்த பாவத்திற்கு துணிவிடுவாயா சலீம்? இரு மகாராணி. வா ஷேக்கு, வீரனாக இருந்தால் எடுத்த ஈட்டியை வீசு. தயாராயிருங்கள். முதலில் உன் தாயை பலியிட்டு அப்புறம் உன் தந்தையை தாக்கு. அதிகார ஆசைக்கு அன்றாக நசித்து போயிற்றா? ரத்த வெறியினால் ராட்சசனாக தயாரானாயா? உனக்கு தாய் என்று இருப்பதை காட்டிலும் மரணம் அடைவதே மேலானது. வா ஷேக்கு, கலங்கவில்லா பிரியத்தோடு உன்னை பாலூட்டி தாளாட்டின இந்த இதயத்தை குத்திக்கொள். மாற்றுவரையோடு இந்த கோர யுத்தத்தை ஆரம்பம் செய். என் சவத்தின் மேலே அடி வைத்து நடந்து போய் மகள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொள். வா ஷேக்கு. அம்மா ஷேக்கு. மகிபதி. முகமது கான்.
குற்றம் செய்தவளின் உண்மை பெயர் நாதிரா, புனைப்பெயர் அனார்கலி. அபராதம் ராஜத்ரோகம். இந்த கைதி பெயர் சலீம். தாய் பெயர் ஜோத்பாய். தந்தை பெயர் ஜலாலுதீன் முகமது அக்பர். இருங்கள். எனக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. இருந்தால் அந்த தாயார் போல் அவர்களும் எனக்காக புலம்பிக் கொண்டு வந்திருப்பார்கள். அவர்கள் உள்ளமும் வேதனைப்பட்டு துடிக்கும். இல்லை, எனக்கு எவரும் இல்லை. நான் ஒரு திக்கில்லாத முஸ்லீம். என்னை ஷேக் சலீம் என்றே கூப்பிடுங்கள். சரி, ஷேக் சலீம் என்கிற இந்த வாலிபரும் நாதிரா எனப்படும் இந்த யுவதியும் கேவலமாகத்தானே சட்டத்திற்கும் சம்பிரதாயங்களுக்கும் விரோதமாக சஞ்சரித்தார்கள். சக்கரவர்த்தி சபா கௌரவத்தை அவமதித்தார்கள். சக்கரவர்த்தி மீது திடீர் புரட்சி செய்து சாம்ராஜ்யத்தை கைப்பற்றவே எத்தனித்தார்கள். தர்மமூர்த்தி அவர்களே, இந்த ராஜதுரோகிகளை விசாரித்து தண்டனை விதிக்க வேண்டும். கைதிகள் இந்த குற்றங்கள் செய்ததாக அங்கீகரிக்கிறார்களா? இல்லை, நாங்கள் குற்றமே செய்யவில்லை. சக்கரவர்த்தியின் மேல் ஆயுதத்தோடு புரட்சி செய்தது குற்றம் இல்லையா? இல்லை. பிரபஞ்ச சரித்திரத்திலே எந்த ராஜனுக்கும் ஆண்டவன் சாம்ராஜ்யத்தை கட்டி வைக்கவில்லை. இந்த பூமி ஒருவருக்கு சொந்தமில்லை. வல்லமையால் உரிமையாகும் ராஜ்யத்தை யுத்தங்களிலே ஜெயித்து ஆக்கிரமித்தல் குற்றமானால் சக்கரவர்த்திகளான நீங்கள் கூட குற்றவாளியே. பிரபுவை எதிர்த்துடல் மற்றொரு பயங்கர குற்றம். உண்மையை ஒழித்திடல் அதைவிட பெரும் குற்றமே. அநியாயத்தை அடக்குவதற்கு ஆயுதம் பிடித்திடுவது அதர்மம் இல்லை. அது என் பிரேமையை, என் உரிமையை ரட்சித்துக் கொள்ளத்தான் சாதித்திட்ட தர்ம யுத்தம். இந்த விஷயத்தில் தர்மவாதிகள் அபிப்பிராயம்? ஆலம்பனா, நியாய நிர்ணயத்திலே குற்றத்தை காட்டிலும் காரணமே பிரதானம். இதிலே சலீம் குற்றமில்லை. சுயநலமே உருவான அனார்கலியே இதற்கு காரணம். அந்த நீதி ஸ்திரீ தன் சௌந்தரியத்தால் மயங்க வைத்து சலீமை வலையிலே போட்டுக் கொண்டாள். இந்துஸ்தானத்திற்கே மகாராணியாக வேண்டும் என்னும் துராசையால் தந்தையோடு விரோதிக்க செய்தாள். அவன் மனதை விஷமயம் செய்து இந்த வீட் போரையை ஆரம்பித்திருக்கிறாள். அந்த காமினி மோகத்தால் தான் இந்த அநியாய சண்டைக்கு துணிந்தானே தவிர சலீம் சுயபுத்தியோடு செய்ததே ஆகாது. அதனால் இந்த குற்றத்திற்கு காரணமானவள் அனார்கலியே தான், சலீம் இல்லை. இல்லை ஜெகம்பனா, என் மகன் தவறே இல்லை. தர்மபிரபு, நியாயம் வழங்குங்க. என் மகன் தவறவே இல்லை. தவறெல்லாம் யுவராஜாவே. அம்மா, இனி பேசினால் ஆண்டவன் மீது ஆணை. அபிமான பாசத்தால் அவள் சொன்ன வார்த்தையை பொருள்படுத்தாதீர்கள் ஜஹாபனா. தாங்களே சாந்தத்தோடு ஆலோசியுங்கள். மகாராணி ஆக வேண்டி துராசையோடு இந்த தந்திரம் செய்தார். இன்றுதான் செய்கிறேனா? அன்று தோட்டத்தில் என் கானத்திற்கு மயங்கி என்ன கேட்டாலும் தருகிறோம் என்றீரே. சாம்ராஜ்யத்தையே கேட்டால் கொடுக்க தவறி இருப்பீரா? என் கானத்தால் யுவராஜாவுக்கு பிராணதானம் செய்யும்படி கோரின போது அவர் பிரேமையே கோரினால் இல்லை என்பீரா? தன பேராசை அதிகார மோகம் எனக்கென்றும் இல்லை. இக்குற்றம் என் மேல் போடுவது நியாயமில்லை பிரபு. அனார்கலி, உன் உள்ளத்தை நீயே சோதித்துக் கொண்டு சமாதானம் சொல்லவா? உனக்கு இது இடமில்லை என்று, உன் ஆசைகள் நிறைவேறாதென்று என்ன சொன்னாலும் நம் பேச்சை மதிக்காது ஷகதாதாவுடன் சகவாசம் செய்வதில் உள்ள மர்மம் தான் என்ன? அதையே நானும் கேட்கிறேன். கடூரமான ராஜேதயத்தோடு இல்லாது கருணாமயமான மனித உள்ளத்தோடு பாருங்கள். அதிகார திரையை அகற்றி நிர்மல மனதோடு இக்குற்றத்தை விசாரியுங்கள். ஷஹஜாதா என்னை தெய்வம் ஒன்று சேர்த்தது. கண்கள் கலந்து கொண்ட மறுக்கணமே மனமும் ஒன்றாகியது. உண்மையாக காதலித்தோம். பிராணத்திற்கு ஈடாக பிரேமித்துக் கொண்டோம். இணை பிரிந்து வாழ சக்தியற்ற அளவுக்கு பிரேமித்துக் கொண்டோம். எம் உள்ளத்தில் ரத்தத்தில் ஊறு போனது உண்மை மாறாத அன்பும் ஆசையும் தான். மனதார பிரேமித்த நான் எல்லாம் தெரிந்து என் பிரியனை இந்த போருக்கு அனுப்புகிறேனா? என் வாழ்க்கை போராட்டத்தில் இந்த பயங்கர கோரம் ஏற்படுத்துவதற்கு துணிந்து விடுவேனா? சொல்லுங்கள், பிரேமித்திடுவதே குற்றம் என்கிறீரா? மறுக்க முடியாத குற்றம். தாரதமியம் விசாரித்திடாத பிரேமை தவறாமல் குற்றம்தான். இதுதானா உன் தர்மம் ஜஹாபனா? பிரேமைக்கு தாரதமிய பாவங்கள் கற்பிக்கிறீரா? பணக்காரன் ஏழை என்கிற பேதம் காட்டி ஜீவிதங்களை நாசம் செய்கிறீரா? உன் உடலிலே இருப்பது ரத்தமும் என் உடலில் இருப்பது தண்ணீரா ஜஹாபனா? இதுதானா உன் சர்வமத சகிப்பு தன்மை? இதுதானா உன் சர்வ மனித சமானத்துவம்? இதுதானா உன் இதயம் நேர்மையும்? பிரபு, உன் இதயத்திலே பிரேமைக்கு இடமே இல்லையா? வரப்போகும் சக்கரவர்த்தி பதவி மரியாதைகள் தெரியாத ஒரு வேலைக்காரி மகளை பிரேமித்திட்டால் ராஜலோகம் சகித்திடுகிறதா? முடியாது. நியாய வேதாந்திகள் அங்கீகரிக்கிறார்களா? முடியாது பிரபு. பிரஜைகள் சம்மதிக்கிறார்களா? நிறுத்துங்கள். மனிதனின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த மகுடம் எனக்கு அக்கறை இல்லை.
மனதார பிரேமித்திட முடியாத இந்த சக்கரவர்த்தி பதவி, சுதந்திரம் இல்லாத இந்த சாம்ராஜ்யம் எனக்கு வேண்டியதில்லை. நீங்களே ஆளுங்கள். மனமிறங்கி சுயேட்சையாக விட்டுவிடுங்கள். சிம்மாசனத்தை தியாகம் செய்தாலும் செய்த குற்றம் மறைந்து போகாது. ராஜ சட்டங்கள் ரத்தாகாது. சட்டங்கள் என்ன? அந்த சட்டங்கள் யார் செய்தது? அந்த சட்டங்களை அன்று பிடித்த கத்தியை போட்டு விடாது இருந்தால் இன்று என் பேச்சே சட்டமாக இருந்திருக்கும். மறந்து போகாதீர்கள் பைல்ஜி சாஹேப். எல்லோருக்கும் கட்டளையிட ஆண்டவன் இருக்கிறார். உங்களுக்கே சர்வாதிகாரம் இல்லை. உன் தீர்ப்புத்தான் மனித உலகத்தின் மேல் கடைசி தீர்ப்பில்லை. பிரேமைக்கு தெய்வீக தன்மை இருந்தால், தெய்வமே தர்மமதை காக்கிறதானால், அவன் முன் நீங்களும் உன் செய்கைகளுக்கு ஒரு நாள் பதில் கூறித்தான் ஆக வேண்டும். அனார்கலி, நீ உன் பிரியனை களங்கமில்லாது காதலிக்கிறாயா? என் இதயம் பிளந்து பாருங்கள் பிரபு. நிஜம் தெரிந்து கொள்ளுங்கள். உன் பிரியனின் சேமத்திற்காக உன் பிரேமையை தியாகம் செய்ய முடியாதா? அவசியமானால் அவருக்காக பிராண தியாகம் செய்கிறேன். ஆனால் என் பிரேமையை தியாகம் செய்யேன் பிரபு. எம் உடல்கள் வேறே ஆனாலும் உயிர் ஒன்றேதான் தியாகம் பண்ணா. அனார்கலி இல்லா சலீமே கிடையாது. அதுதானா? அதுதான். இறந்தாலும் வாழ்ந்தாலும் ஜோடியாகத்தான். சரி, நாளையே நாம் தீர்ப்பு செய்கிறோம். ஆளுகின்ற சக்கரவர்த்தி குமாரன் நீ, புஷ்ப பஞ்சனையிலே மகிழ வேண்டிய செல்ல குழந்தை நீ, இச்சிறையிலே வாட வேண்டுமா? இந்த ஸ்திதியிலே காண்கிறதற்கு நான் என்ன பாவம் செய்தேன் ஷேகு? அம்மா, தன் கைகளால் செய்து கொண்டதற்கு சிந்தித்து லாபம் இல்லை அம்மா. அன்று நீ வந்திராமல் இருந்தால் எனக்கு இந்த அவமானமும் உனக்கு வேதனையும் உண்டாகாது. என்ன செய்கிறது ஷேகு? எந்த ஸ்திரீக்கும் புருஷனிடம் உள்ள அபிமானம் தான் குமாரனிடமும். அவர்கள் சந்தோஷத்தோடு இருந்தாலே அவளுக்கு ஆனந்தம். எவருக்கு அபாயம் நேர்ந்தாலும் ஸ்திரீ ஜீவிதம் சோகமயமேதான். அதனால் தான் அந்நாள் உன்னையே வேண்டினேன். கண்டம் கடந்ததென்று சந்தோஷித்தேன். ஆனால் என் ஆசைகள் நிராசையாகின. என்னை மன்னித்திடு ஷேகு. அம்மா, உன்மேல் எனக்கு என்றும் கோபம் இல்லை அம்மா. ஆனால் கல் நெஞ்சான ராஜாங்கம், தயை கொஞ்சமும் இல்லா நீதி வடிவமே ஆன இந்த சக்கரவர்த்தி நம் மேலான குணத்தை அர்த்தம் செய்து கொள்ளவில்லை அம்மா. அப்பேச்சென்றும் சொல்லாதே. உன் தந்தை மனது என்ன கருணாமயமோ உனக்கு தெரியும். அவர் படாத நரக வேதனை படுகிறார் கண்ணே. எதற்கம்மா? நம்ப வைத்து சிறையில் தள்ளியதற்கா? ஒரு காரணம் இல்லா குற்றம் ஒன்று போட்டு நடுக்கொலுவில் நிற்க வைத்து பிரஜைகள் முன்னால் கேவலமாக நடத்தியதற்கா? உண்மை காதலர்களை பிரிக்க துணிந்ததற்கா? வஞ்சம் தீர்த்ததற்கா? எதற்கம்மா வேதனை? ஆசைகளையே பலி செய்து கொண்டு மரண தேவனையே ஆலிங்கனம் செய்ய தயாராயுள்ள எனக்கில்லா வேதனை அவருக்கு எதற்கம்மா? உன்னை ஈன்றதற்கு தாண்டா. நீயாகவே சக்கரவர்த்தியான போது உன் குழந்தையே இது செய்தால் அந்த பாதை உனக்கு அர்த்தமாகிவிடும். இன்று பிரேம பாதையே என்று பெற்ற வயிற்றின் வேதனை தெரியாது. ஷேகு, ஒரே ஒரு குழந்தை நீ. என் ஆசை எல்லாம் உன்மேல் வைத்துதான் உயிர் வாழ்கிறேன். எனக்கு புத்திர சோகம் வராது செய்ய மாட்டாயா? என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய் அம்மா? அந்த அனார்கலி மேலுள்ள மோகம் மறந்துவிடு கண்ணே. அம்மா, என் ஆனந்தத்திற்காக அந்த அழகுராணியை நம்ப வைத்து அவள் வாழ்க்கொள்ளை கொண்டேன். இன்று என் உயிருக்காக, உன் சுகத்திற்காக அவளுக்கு துரோகம் செய்ய வேண்டுமா? இக்க சுகங்களை விட்டதோடு தர்மத்தையும் கூட விடும்படி சொல்லுகிறாயா அம்மா? லட்சிய பாரத நாரிமணி மகாராணியான நீ போதிக்கும் நீதி இதுதான் அம்மா? அனார்கலி இல்லாத சலீம் இல்லை. மரணம் கூட எங்களை பிரிக்க முடியாது. அவசரப்படாத கண்ணே. நீ செய்த குற்றத்திற்காக சக்கரவர்த்தியிடக்குள் மன்னிப்பா அம்மா. உயிரோடு உள்ள சலீமே இல்லை. அவன் சவம் கூட எவருக்கும் தலைவணங்காது. இதுதானா ஷேகு? என் பேச்சை மதித்திடாயா? அம்மா, உன் மனதை நோக வைப்பதற்கு மன்னித்து விடம்மா. மரணம் அடைவதற்குள்ளே உன்னை காண்பேனோ என்று விசாரப்பட்டேன். கடைசியாக கண்ணால் பார்க்க நேர்ந்தது. அம்மா, என்னை மறந்து போம்மா. மறந்து விடம்மா. உன் முயற்சி பலிக்கவில்லை என்று எண்ணுகிறேன் மகாராணி. மகிபதி, நமக்கு தெரியும் மகாராணி, ஷேகு தன்மானம் இழக்காத அக்பர் மகன் மன்னிப்பு கோரார்.
ஷேகுவை ரட்சித்திடுங்கள் மகிபதி. ரட்சித்திடவும் சிக்ஷித்திடவும் நான் யார் மகாராணி? எல்லாம் தெய்வ நிர்ணயம். தர்மமூர்த்தி அவர்களே, கைதிகள் இருவரும் ராஜ துரோகம் செய்ததாக ருஜுவாயிற்று. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது ஏதாயிலும் உண்டா? சொல்ல வேண்டியது இனி ஒன்றுமே இல்லை. அபராதம் அங்கீகரித்து மன்னிக்கும்படி கோருகிறீர்களா? நாங்கள் அபராதம் செய்யவில்லை. மன்னிப்பு கேட்டிடும் அவசியமே இல்லை. கைதிகள் இருவரும் குற்றவாளிகள் என்றே முடிவு செய்கிறோம். தெய்வத்தின் பெயரால், நியாயத்தின் பெயரால் இவர்களுக்கு சிக்ஷை மரணம். மகிபதி, சந்தானமில்லாத நாம் பட்ட மனோவேதனையை மறந்து விட்டீரா? ஆண்டவன் தயவினால் கிடைத்த ஷேகுவை அன்புடன் வளர்த்தீரே. ஆயுஷ்மான் என்று, அதிர்ஷ்டக்காரன் என்று ஆசீர்வதித்திடுவீரே. தாயின் பேச்சை நம்பி தலைவணங்கிற வீரகுமாரனுக்கு பாசமுள்ள தந்தை செய்யும் வெகுமானம் இதுதானா? இந்த நிர்தாட்சியம் உமக்கு நியாயமாகாது மகிபதி. மகாராணி, மந்திரிகள் சிற்றரசர்கள் தரிசனம் கோருகிறார்கள். பிரவேசிக்கிட்டு ஆலம்பனா, நம் விண்ணப்பம் ஆலோசித்து ஷகஜாதாவை ரட்சியுங்கள். ஷாஹின்ஷாயே ஆலம், உம் தீர்ப்பு தாங்க முடியவில்லை. மாலிகே ஆலம், கருணாமய இதயத்தோடு இன்னும் ஒரு தடவை நிர்ணயத்தை பரிசோதியுங்கள். ஷகஜாதாவை மன்னித்து விடுங்கள். ராஜத்ரோகியை எப்படி மன்னித்து விடுவது கான் சாஹிப்? ஆலம்பனா, சலீம் ராஜகுமாரன் சாமானிய புருஷன் இல்லை, வரப்போகும் சக்கரவர்த்தியும் தான். ஆனால் நீதியின் கண்களுக்கு குற்றவாளி. அவனை ரட்சித்து தர்மத்தை அவமதிக்க வேண்டியதா? அது தெய்வ வஞ்சனை ராஜா சாஹிப். இது அதை காட்டிலும் பயங்கரமான ஆத்ம வஞ்சனை ஆலம்பனா. இந்த சமயத்தில் ஆபத்தில் தர்மத்தை மீறிட தப்பாது, சட்டங்களை மாற தப்பாது. கருணையேதும் இல்லாத ராஜநீதிக்கு பிரேமியின் உருவேயான பித்ருகிருத்தியத்தை பலி செய்கிறீரா? நீங்களோ ஷகஜாதாவை பெற்ற தந்தை. தந்தை மட்டுமே ஆனால் தப்பாது என் ஷேக்குவை ரட்சித்துக் கொள்கிறவனே ராஜா சாஹிப். தெய்வ பீடத்திலே தெய்வ பிரதிநிதினான், தர்ம போஷகன். தவறு செய்த போது பெற்ற மகனே இல்லை, தாய் தந்தையானாலும் சரி, தண்டிக்க வேண்டியதுதான். கருணையை காட்ட முடியாது ராஜா சாஹிப். ஆலம், ஷகஜாதாவை மக்கள் உயிராக பாவிக்கிறார்கள். அவருக்கு என்ன அநியாயம் நேர்ந்தாலும் சகிக்க மாட்டார்கள். நீதி நேர்மையை பார்க்க மாட்டார்கள். சட்ட எதிர்ப்பு செய்து சாம்ராஜ்யத்தை பங்கிடும்படி செய்கிறார்களா? சக்கரவர்த்தியின் மேல் பகை தீர்த்துக் கொள்கிறார்களா? ஆனந்தத்தோடு அனுபவிக்கிறோம் கான் சாஹிப். ஆனால் நம்ம புகழுக்கு பங்கம் தேடும். பாருங்கள், தர்மத்திற்காக ஜீவிதங்களை தியாகம் செய்த நம் முன்னோர்கள் முகல் சக்கரவர்த்திகளின் முகங்களை பாருங்கள். இந்நாள் நம் சுயநலத்திற்கு அடிமையாகி தர்மத்தை மீறினோமானால் அவர்கள் நம்மை பழித்திடார்களா? அந்த லோகத்திலிருந்து சபித்திடார்களா? என்னவானாலும் சரி, நீங்கள் மரண தண்டனை மாற்ற தப்பாது. நம் ரஜபுத்திர கன்னியை, நம் உடன் பிறந்தவளை மணந்திட்ட அன்று நீங்கள் செய்த வாக்குதானத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா, அண்ணா, சிப்பா, அண்ணா, சிப்பா, இப்பிச்சைக்காரி பிரேமைக்காக பிராணத்தை கட்டிலும் பிரியமான உண்மை காதல் கிடைத்ததனா? இதை காட்டிலும் எனக்கு என்ன வேண்டும்? சிப்பா, பைத்தியக்காரி, இந்த அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் வராதனா? எந்த மகா தவத்தின் பலத்தானோ நமக்கு வந்திருக்கு.
இந்த சமயத்திலே ஆனந்தம் கொள்ளாது அழக்கூடாத நான். ஆமாம் சிப்பாய், உன் சிநேகத்திலே உன் பிரேமை இன்பத்திலே ஆனந்தித்தேன். இனி உன்னை ஸ்மரித்துக் கொண்டு நிச்சிந்தையாக பிராணத்தை விடுகிறேன். உன்னை விட்டு நான் மட்டும் உயிர் வாழ்வேனா? நானும் உன் கூடவே வருகிறேன். இருவரும் கலந்து மனோகர சொர்க்கத்திற்கு போகலாம். மனிதர்கள் மனித சட்டங்களால் பிரிக்க முடியாத அந்த லோகத்திற்கு போகும். வர்க்க வேதங்கள் வாட்டிடாத அந்த தர்மலோகத்திற்கு போகலாம். ஒரு பயமின் ஒரு தடையில்லாத பிரேமை ஆனந்தத்தில் பரவசமாகலாம். விசாரப்படாதே. ஆனால் எனக்கு எப்போதும் விசாரமில்லை சிப்பாய். நான் எங்கிருந்தாலும் என்ன ஆனாலும் நீயும் உன் பிரேமை என்னுடையதே. நான் எப்போது ஒண்டியானவள் இல்லை. ஆனந்தத்தோடு உயிரை விடுகிறேன். போகிறேன் சிப்பாய். खुदाफिज। खुदाफिज। கொண்டு வாருங்கள். ஷேகு, அம்மா, ஷேகு, அம்மா, ஷேகு, ஷேகு. நில் மகாராணி, அவன் ராஜ துரோகி. மகிபதி, குமாரனை கடைசியாக கண்ணால் பார்த்து பேச உத்தரவு தாருங்கள். கடைசி முறை பிரியத்தோடு பார்க்க விடுங்கள் மகிபதி. சரி. ஷேகு, அம்மா, ஷேகு, அம்மா, ஷேகு, கண்ணே, ஷேகு. அம்மா. ஷேகு, நீயே தன்யமடைந்தவன். என்றும் மறவாத பிரேமைக்காகவே பலியாக போகிறாய். என்றாகிலும் எத்தனை உயர்ந்தோருக்கும் மரணம் தப்பாது. உன்னை ரட்சித்துக் கொள்ளாத இந்த தாய் மடியிலிருந்து அன்பின் சின்னம் கொண்ட பூமாதா மடியிலே சேருகிறாய். மாறாத அன்பு ஆசையோடு உன்னை அனுப்புகிற உன் தாயை மறந்து போகாதேடா. இல்லை அம்மா, எவ்வுலகில் இருந்தாலும் உன்னை மறவேன் அம்மா, மறக்க மாட்டேன். தாயே பூமாதா, இவன் என் மகன் இல்லை, உன் மகன். உன்னிடம் வருகிறான். ஷேகு, அன்று வீரதிலகம் வைத்து வெற்றியுடன் வர வாழ்த்து அனுப்பினேன். இன்று மரண தண்டனைக்கு அனுப்புகிறேன். இந்த தாய் அதிர்ஷ்டம் இதுதான் கண்ணே. அம்மா, மகாராணி, சபையோர்களே பாருங்கள், அக்பர் சக்கரவர்த்தியின் தர்ம பரிபாலனத்தை கண்களால் பாருங்கள். நமக்கெல்லாம் உயிரான பிரிய மகன், இந்துஸ்தானத்தை ஆளப்போகும் சக்கரவர்த்தி, முகலாய சிம்மாசனத்திற்குள்ள ஒரே வாரிசு, சார்வபௌமர் நீதிக்குத்தான் பலியாக போகிறான். அதாசாயம்,
இந்த உபன்யாச மேடை இல்லை, மரணஸ்தலம். தலையாரி நடக்கட்டும். நம் நியாயத்தை அமல் செய் தலையாரி. கட்டளை எதிர்த்தால் பிராணத்தை பலி கேட்கும். ஆகட்டும். ராஜா சாயப், என்ன இது? நல்லது. மௌனத்திலே உள்ள மர்மம் கிரகித்தோம். உயிருள்ள மட்டும் நிர்ணயம் ரத்தாகாது. நம் நியாயம் நடக்க வேண்டியதே. ராஜா சாஹேப், நீங்களே காரியம் நிறைவேற்றுங்கள். மன்னியுங்கள். ரஜபுத்திரர்கள் கத்திகள் ரணகளத்திலே ஆயுதத்தோடு எதிர்த்த சத்ருவியே தவிர நிராயுத பாணியை வதைக்காது. நானே இல்லை, இந்த கோரமான வேலைக்கு மானமுள்ள வீரன் எவனும் உடன்படான். தப்பாது ராஜா சாஹேப். நம் சேனாதிபதி நீங்கள் மறக்க வேண்டாம். சக்கரவர்த்தியாக கட்டளை இடுகிறோம். மன்னியுங்கள். ஒன்றுபட்டு மறுத்திட்டாலும் நம் நிர்ணயம் மாறாது. நம் கட்டளையை நாமே அமல்படுத்தி பிரபஞ்ச சரித்திரத்தில் நூதன தர்மம் நிலைநாட்டுவோம். ஐக்குதா பர்வத்திக்கார், உன் பேரால் செய்யும் தர்ம நிர்ணயத்தை நிறைவேற்றத்தான் எனக்கு ஆத்ம பலத்தை அளித்தது. யா அல்லாஹ், என் கரங்களுக்கு வேண்டிய சக்தியை கொடுத்து குற்றவாளி கடைசியாக தெய்வ பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். தந்தை, பிரபு, தெய்வம் எல்லாம் தாங்களே. தயாராக உள்ளேன். நடக்கட்டும். ஆலோசிக்காதீர்கள் ஜஹாம்பனா. பிரபஞ்ச சரித்திரத்திலே என்றும் நடக்காத அபூர்வ சங்கதி இந்நாள் நம் வாழ்க்கையிலே நடக்கிறது. சாம்ராஜ்ய புகழுக்காக ஈன்ற தந்தை கோர வேலைக்கு துணிந்து பெற்ற மகனை பலி செய்தாரே, பெரும் புகழை இழக்காதீர்கள். பிரேமைக்காக குமாரன் தன் கழுத்தை தந்தை கைவாளுக்கு பலி கொடுத்தான் என்ற கீர்த்தியை எனக்கு கொடுத்திடுங்கள். நறுக்குங்கள். ஷேகு, அப்பேரால் கூப்பிட வேண்டாம் ஆலம்பனா. மறந்து போன அன்பு ஆசைகள் மீண்டும் மனதிலே இடம் கொண்டு நிச்சயத்தை நிர்மூலம் செய்யும். சக்கரவர்த்திகளுக்கு ஆசை அன்பான ஹிருதயம் இருக்கக்கூடாது. நியாயம் தன்னை நிலைநாட்டுங்கள். நறுக்குங்கள். மனம் தீர்கள் மகிபதி. இந்த அரும் நேரத்திலே நான் யாச்சிக்கும் கோரிக்கை ஒன்றே. என் அனார்க்கலி எனக்காக காத்துக் கொண்டுள்ளார். இந்த உலகத்திலே நீங்கள் பிரித்திட்டாலும் அந்த உலகத்திலாகலும் விரைவில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்கள். நறுக்குங்கள். ஒரே வெட்டினால் என் தலை எகிரி என் தாய் பாதங்கள் முன் விழுந்து தீர்வதித்தீர்கள். உமது கைகளால் நீங்களே இன்று என் தலையை துண்டித்து விட துணிந்தீர்கள். தயங்காதீர்கள். நறுக்குங்கள், நறுக்குங்கள் ஜஹாம்பரா, நறுக்குங்கள். ஷகு, அப்பாஜான், லாகூரில் ஜீவ சமாதி செய்கிறார்கள். காப்பாற்றுங்கள் சர்க்கார். ஓடிவிட்டார். விடாதீர்கள். முடிவும் கண்டே
காதலில்லையேல் சாதலே நல்கென கவிதை பாடுதே அனார்கலி காதல் கவிதை பாடுதே அனார்கலி சமாதி கற்களும் உன்னை நினைத்து கண்ணீர் காணிக்கை செய்தது அனார்கலி பேதமில்லாத இன்ப உலகிலே பிரிந்து விட்டாயே அனார்கலி